வணக்கம். நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து 36 செட்க்கு வந்து ஒரு கிராஸ் கட்ல வந்து எப்படி பிளவுஸ் போடுறது செஞ்சு காட்டுறேன். கிராஸ் கட் பிளவுஸ்ன்னு சொல்லல, ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. துணியை வந்து கிராஸா போட்டு வெட்டுறது இருக்கேன். மற்றபடி சேம் ப்ராசஸ் தான். நான் துணியில வெட்டுற நேரம் அப்படியே கிராஸாவே வெட்டிட்டு செஞ்சிருவேன். இப்போ உங்களுக்கு வந்து அந்த பெல்ட்டே நாங்கள் கிராஸ்ல போடுறதுமே நல்லா வந்து ஈக்குவல் பண்ணி தைக்கணும். இப்பதான் அது வந்து இது பண்ணுவாங்க. கிராஸ் கட்னு சொன்னாவே ஸ்ட்ரெச்சபிள் ஆயிரும் பிளவுஸ். இப்ப நான் வந்து அந்த கிராஸ் கட் பத்தி விட்டு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அப்புறம் மெட்டீரியல் வெட்டி காட்டுறேன். ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லைனிங்ல தான் நான் வெட்ட போறேன். லைனிங்ல வந்து கிராஸ் கட்னு சொல்லல, லைனிங்கையும் கிராஸ் கட்டா தான் வெட்டணும், மெயின் பேப்பிங்கையும் கிராஸ் கட்டா தான் வெட்டணும். அப்பதான் அது வந்து ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். நீங்க எல்லாமே நம்ம வந்து சப்போஸ் சில நேரம் நேர் பாட்டை வெட்டிட்டு பிளவுஸை வந்து இது பண்ணனா ஒன்று மட்டும் ஏற்படும், ஒன்று வந்து இது பண்ணாம இருக்கும். அப்ப அது வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. அதனால நான் இப்ப வந்து உங்களுக்கு இதுல மெயின் ஃபேப்ரிக்ல பேக் பாட்டை வெட்டிட்டு பேப்பர் கட்டிங் போட்டு செஞ்சு கட்டுற எப்படி செய்யலாம் பார்ப்போம். இந்த சாரிக்கு தான் செய்ய போறேன். இதுல பிளவுஸ் மெட்டீரியல் இங்க இருக்கு, லைனிங் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் லைனிங் கட்டணும். அதாவது நீங்க தைக்கிறதுனால தையலுக்கு எனக்கு உங்களுக்கு கூட வேணும்னா போட்டு. இதுக்கு பிறகு பிளவுஸ்ல லென்த் வந்து 14 இன்ச் உயரம் வைக்கிறேன். பிளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 18 மார்க் பண்றேன் மேல. அதை போட்டுக்கிறோம். அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணணும். 5.5 இன்ச் ஷோல்டர் வைக்கணும். 36 சைடு. இப்ப இந்த 5.5 தைச்சோம்னா 5.5க்கு வச்சாச்சு. அடுத்தது ஆர்மல் இறக்கவும் நான் வந்து 6 இன்ச்சுக்கு வைக்கிறேன். அரை இன்ச்சு மேல பிடிச்சி தைக்க. இப்ப அந்த 6 இன்ச்சுக்கு தைக்க பிடிச்சிட்டு இது போட்டுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு காவு கொடுத்துட்டு இது ரெண்டுக்கு நல்லா பார்த்துட்டு இதை அப்படியே கர்வ் பண்ணாது சேர்த்துக்கிறோம். இப்ப 36 இன்ச்சு சைஸ் சொல்லல, அது 4 பிரிக்கிற நேரம் 9 போறேன். அப்ப இந்த 36க்கு 9 இன்ச்சு பச்சை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்றேன். நேரம் போட்டுக்கலாம். இப்ப இதையும் இதோட சேர்த்துக்கிறோம். அடுத்தது ஒரு 2.5 இன்ச்சுக்கு இதை மேல அதே மாதிரி மேல வந்து 10 இன்ச்சு நான் டீப் எடுத்துக்கிறேன். ஏதாவது குறை வேணும்னா நீங்க குறைய எடுத்துக்கலாம். 10 இன்ச்சுக்கு போட்டுட்டு வச்சு வெளியே தள்ளிட்டு இதுல இருந்து ஒரு 2 இன்ச்சு வெளியே தள்ளிட்டு இதை அப்படியே எடுக்கிறேன். இப்ப இங்க இருக்கு ஒரு நமக்கு 4 இன்ச்சு தள்ளிட்டு 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கணும். டாட்டும் ஒரு 4 இன்ச்சு இருக்கலாம். இப்ப இது வந்து பேக் பார்ட் அப்படியே கட் பண்ணி எடுத்துறேன். அதாவது அப்படியே நீங்க எடுத்துக்கிற முன்னுக்கு மட்டும் நம்ம 1/4 இன்ச்சு இல்ல அரை இன்ச்சோ தையல் போட்டுக்கிறோம். மூக்கு இருக்கலாம். இது தையலுக்கு அதுக்கு பிறகு இந்த துணி வைக்க நம்ம வெட்டின துணியை அப்படியே வச்சாலும் அதே மாதிரி கீழையும் அதையே இல்லாட்டி 1 இன்ச்சு தான் பிடிச்சி தைக்க. இப்ப நீங்க இடத்துல வந்து நான் தான் எனக்கு தைப்ப உங்களுக்கு நீங்க 1 இன்ச்சு விட்டு அப்ப எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிறது இன்ச்சு வைக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி இந்த நெக்கை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்கன்னா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். ரவுண்ட வந்து அப்படியே இதுல என்ன இருக்கும் அது அப்படியே வைக்கிறோம். அதே மாதிரி இந்த உடம்பு பகுதியும் சரியான ஃபர்ஸ்ட் இப்ப இது எடுத்துக்கலாம். இதை எடுத்து இங்க நம்ம இந்த இடத்துல வந்து 6.5 இன்ச்சு நம்ம இறக்கிக்கிறேன். 6.5 இன்ச்சு இறக்கிட்டு போட்டாச்சு. அடுத்தது இதையும் போட்டாச்சு. இப்ப எதுக்கு கொடுத்துக்கலாம். இதுவும் அப்படிதான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 இன்ச் தண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படி எடுத்துக்கலாம். இந்த முன்னுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு டீப் கொடுக்கணும். அப்ப இதுல வந்து அப்படியே ஸ்லாண்டிங் கொடுத்து இன்னொரு கொண்டாந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். அடுத்தது இப்ப இந்த பட்டி இவ்வளவுக்கு நான் சேர்த்துட்டு நீங்க 1 இன்ச் வேணாம் விட்டுக்கலாம். இப்ப இங்க இருந்து 3 இன்ச்சு பட்டி பீஸ் கொடுத்தா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச் கொடுத்துக்கலாம். இப்ப இதை வந்து கோட் பண்ணிக்கலாம்.
இதுதான் பட்டி பீஸ். இப்ப இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இங்க இருந்து இந்த புள்ளி இருக்குது, இந்த புள்ளியில இருந்து ஒரு 2 இன்ச் கேப் கொடுக்கணும். ஒரு 2 இன்ச் அகலம் வச்சுக்கணும். 3 உயரம் 3 இன்ச் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா படுத்திட்டு இந்த 2 புள்ளையும் அடுத்தது இது பண்ணி இதுல இருந்து 1.5 இன்ச் கேப் போட்டுட்டு 1/2 இன்ச் டாட் 2 கால். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் கேப் போட்டுட்டு 1/2 இன்ச் டாட் 2 பக்கம் கால் டாட். அடுத்தது இப்ப இந்த 2 இன்ச் நம்மளுக்கு போயிட்டு இருந்தா குறைஞ்சிடும். இப்ப 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல விட்டுட்டு நம்ம வந்து ஸ்லாண்டிங்கா, அதாவது மேல இருந்து ஸ்லாண்டிங் வச்சுட்டு இதோட குறைஞ்சிடும். இவ்வளவுதான். இப்ப இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்ப நாளைக்கு ரெண்டத்தான் அளவு இதை வந்து நம்ம எப்படி கிராஸா போடணும் வச்சுட்டு இதை நாங்க இப்படியே நாங்க போட்டு வைக்காம இதை வந்து கிராஸா வச்சு கிராஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். இங்க பார்த்தா ஃபுல் கிராஸ்ல நான் இந்த இடத்துல இப்படி மார்க் பண்றேன். பண்ணிட்டு இதை நம்ம கட் பண்ணி கொடுத்துடலாம். இதை நான் ஸ்பீட்லேயே வெட்டி காமிச்சிருப்பேன். இது வந்து உங்களுக்கு தைக்கிற நேரம் கொஞ்சம் இந்த மாதிரி மெத்தடை நீங்க பழகுனீங்கன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தா மட்டும்தான் தைக்க முடியும். இல்லாட்டினா ரொம்ப பெருசாகி ஏற்பட்டு சொல்லி அவனை வந்து பேப்பர் கட்டி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் இது அப்படியே நம்ம எடுத்துறேன். இதுதான் அடுத்த பக்கம் இதே மாதிரி இதை அப்படியே கட் பண்ணி சரியான அளவு பேப்பர்ல விட்டிட்டு இந்த துணியில அதையே எடுத்துறோம். அவ்வளவு. இப்ப வெட்டின மாதிரியே மேற்காமைக்கு கிராஸ்லாவே நான் போட்டுட்டேன். போட்டுட்டு சேம் வந்து இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி இப்ப ஸ்லீவ் கட் பண்ண போறோம். ஸ்லீவ் கீழே வந்து மடிச்சு தைக்க அரேஞ்ச் விட்டுருக்கேன். ஸ்லீவோட உயரம் வந்து 6 இன்ச்சுக்கு மேக் பண்றேன். மேல 1 இன்ச்சு தைய விட்டு 6 மேக் பண்ணிச்சு. மேக் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம வந்து கிராசிங் போட்டுருக்கோம். மேல இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிட்டு அந்த இடத்துல கிராஸும் போட்டுருக்காங்க. போட்டுட்டு இதை அப்படியே வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருக்கேன். இதை வந்து இப்படி வரிசைக்கு இதோட சேர்த்துட்டுருங்க. கீழே அடி பார்த்தது எனக்கு நேரம் கடைசா கொடுக்கணும். இதை வந்து நம்ம துணியில போட்டு பண்ணி கட்டிக்கணும். இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியான முறையில வந்து ஒரு கிராஸ்கட் பிளவுஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.